ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, இன்னைக்கு நீ எந்த நிலைமையில இருக்கியோ இந்த நிலையை உனக்கு கொடுத்தது உனது மனதில் இருந்த எண்ணங்கள் தான் என்பதை நீ அறிவாயா? நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், நீ என்ன யோசிக்கிறியோ உனது சிந்தனை எதுவாக இருக்கிறதோ அதை பொறுத்துதான் உன் வாழ்க்கை அமையும்னு. இன்னைக்கு நீ நல்லா இருந்தாலும் சரி அல்லது கஷ்டப்படக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் சரி, இது எல்லாமே உனது எண்ணங்கள் மூலமாகத்தான் உனக்கு கிடைத்தது என்பதை தெரிந்து கொள் என் செல்லமே. இந்த உலகமே தலைகீழா திரும்பினாலும் நீ கவலைப்பட வேணாம். ஏன்னா இந்த உலகத்தின் மறுபக்கத்தில் உனக்கான அழகான உலகம் காத்துக்கிட்டு இருக்கோம். அதனாலதான் வாழ்க்கையில் நடப்பதையெல்லாம் நினைச்சு நீ கவலை கொள்ளாதே. இப்போது உன் மனசுல ஆழமான வருத்தமும் கவலையில் தோய்ந்திருக்கக்கூடிய கஷ்டமான நினப்புகளும் பல பிரச்சனைகளும் சூழ்ந்து உன்னை அமுக்கமா அழுத்தி பிடிச்சிருக்கு. அத்தனையும் தாண்டி வெடித்து கொண்டு எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு வெளியே வா என் செல்லமே. உன் மனசுல இருக்கக்கூடிய கவலைகளையும் பிரச்சனைகளையும் சிக்கல்களையும் தீர்த்து வச்சு உன்னை நிம்மதியாய் வாழ வைக்கக்கூடிய பொறுப்பை உன் சாயப்பா நான் ஏத்துக்கிறேன். இதை கேட்ட மறுநொடியிலிருந்தே உனக்கான மன நிம்மதி கிடைக்கும்படி எல்லா விஷயங்களையும் நான் ஒவ்வொன்றா சரி செஞ்சிருவேன் என் செல்லமே. நீ நினைக்க வேண்டியதும் நம்ப வேண்டியதும் ஒரே ஒரு விஷயம்தான். இது எல்லாமே சரியாகிடும், இதுவும் கடந்து போயிடும். இதை விட அழகான உலகத்துல நீ அற்புதமாய் வாழப்போகிறாய் என்பதை மட்டும் மனசுக்குள்ள ஏத்துக்கோ. நிச்சயமா உன் சாயப்பா உனக்கான நல்லதை செய்வேன். அக தூய்மை என்பது உன் மனசுல நினைக்கக்கூடிய விஷயங்கள் மூலமாகத்தானே கிடைக்குது. நல்ல விஷயங்களை நினைச்சுக்கோ, நல்லது நடக்கும் என நம்பு. இந்த நொடியை நீ சந்தோஷமாக வாழ்ந்தாயே ஆனால் உனது வாழ்க்கை எதிர்காலத்தில் மிகவும் இனிமையானதாக இருக்குங்கிறத நான் மீண்டும் மீண்டும் உனக்கு சொல்றேன். ஆனா நீயோ கடந்த காலத்துல நடந்த விஷயங்கள் நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டே இந்த நிகழ்காலத்தை சந்தோஷமாக வாழாமல் விட்டுவிடுகிறாய். இந்த நிகழ்காலத்தை தவற விட்டு விட்டாயே ஆனால் இது உன் எதிர்காலத்தை நீ தவற விடுவதற்கு சமமாகும். இந்த நிகழ்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே ஏத்துக்கிட்டு மனமகிழ்வோடு மனநிறைவோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்தால் உனது எதிர்காலம் மிகவும் வளமானதாகவும் செழிப்பானதாகவும் இனிமை நிறைந்ததாகவும் இருக்கும் என் செல்லமே. மற்ற உறவுகளும் மற்ற நட்புகளும் உன்னை ஒதுக்குவதற்கு முன்பாகவே அவர்கள் உன்னிடமிருந்து விலகுகிறார்கள் நீ எப்போது உணர்கிறாயோ அப்போதே அடுத்த நொடியே அவர்களிடமிருந்து நீ ஒதுங்கிப்போ. யாரும் உன்னை வேண்டாம்னு சொல்லக்கூடாது. நீதான் வேண்டாம் என மற்றவர்களை ஒதுக்கி வைத்ததாக இருக்கும்படி பார்த்துக்கொள் என் செல்லமே. ஏன்னா நீ கொஞ்சம் காலதாமதம் செய்தாலும் அவர்கள் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி உன்னை காயப்படுத்தி ஒதுக்கி வைத்து விடுவார்கள். மற்றவர்களால் ஒதுங்கி இருக்கக்கூடிய ஆளாக நீ இருக்கக்கூடாது. ஏன்னா என் அன்பு பிள்ளையான உன்னுடைய குணமும் மனசும் வேற. உனக்குள்ள எல்லா திறமைகளும் எல்லா சக்திகளும் எல்லா புரிதல்களும் இருக்கு. அன்போடு அரவணைச்சு அனுசரித்து விட்டு கொடுத்து போற குணம் உனக்குள்ள நிறைய இருக்கு. ஆனால் அதை புரிந்து கொண்டும் உன்னை அப்படியே ஏற்றுக்கொள்கிற மனப்பக்குவம் தான் அவர்களுக்கு இல்லை. அதனால தான் சொல்றேன், உன் மனசுல நீ எப்படிப்பட்ட ஆளுங்கிறதும் உன்னுடைய செயல்கள் என்ன என்பதும் உனது நேர்மையான குணமும் எல்லாம் எனக்கு தெரியும். மற்றவர்களுக்கு அதை நிரூபிக்கவும் வேணாம், அவர்களிடம் போய் பேச்சு வச்சுக்கவும் வேணாம். நீ தானா விலகி நின்னா நீ செய்யக்கூடிய செயல்களை அதன் பிறகு அவர்கள் உற்று நோக்கி கவனித்து புரிந்து கொண்டு உன்னை தேடி ஓடி வருவாங்க. அப்படி அவர்கள் வரப்போகிற நேரத்தில் உன் வாழ்க்கையும் வசதி வாய்ப்புகளோடு நிறைந்ததாக இருக்கும். அதன் பிறகு யாரும் உன்னை குறை சொல்லவும் முடியாது, ஒதுக்கி வைக்கவும் முடியாது. யாராலும் உன்னை ஒதுக்கி வைக்கவே முடியாத அளவிற்கு, யாராலும் உன்னை நிராகரிக்கவே முடியாத நிலைமைக்கு உன்னை நான் ஒசத்தி காட்டுவேன். என் அன்பு பிள்ளையான நீ இப்போது மனசளவில் எந்த அளவுக்கு வேதனைகளையும் கவலைகளையும் சுமந்திருக்கியோ அந்த அளவுக்கு உனக்கு சந்தோஷங்களையும் இன்பங்களையும் நான் கொடுக்கிறேன் செல்லமே. நடந்து கொண்டிருக்கும் எந்த நிகழ்வை நினைத்தும் நீ மனக்கவலை கொள்ள வேண்டாம். அத்தனையும் நான் மாற்றுவேன், அதுவும் அழகா மாற்றுவேன். நீ நினைச்சதை காட்டிலும் உன் வாழ்க்கையை நான் சீரும் சிறப்பும் நிறைஞ்சதா அமைச்சு கொடுத்து இப்போது இருக்கக்கூடிய வாழ்க்கையை அப்படியே தலைகீழாய் மாற்றி அமைக்கப் போகிறேன். இனி நீ எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழணும்னு கனவு கண்டியோ அதை அப்படியே வாழப்போகிறாய். உனக்கான எல்லா சந்தோஷங்களும் உன் வாழ்வில் கிடைக்கும்படி உன் சாயப்பா நான் செய்து காட்டுவேன். நீ எனக்கு நன்றி சொல்வாய். ஓம் சாய்.